ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் சித்தூருக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சித்தூருக்கு போகிறோன்னு சொல்லி நான் போட்டது இன்ட்ரோ வந்து இப்போ தான் கொடுக்குறேன். நான் சித்தூரில் போய் இன்றைக்கி என்னென்ன பார்க்கலாம், கோவில்லாம் பார்க்க போகிறோன்னு சொல்லி அங்கே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணி எங்க போறோம்? சித்தூருக்கு ட்ரிப்பு போலாமா? போலாமே. சித்தூருக்கு காலையிலேயே. ஆமா, போன வாரம் சித்தூர் அங்க இருந்தோம். இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். சும்மா திடீர்னு ப்ரோக்ராம் போனோம். மாட்டு பொங்கல் காணும் பொங்கலுக்கு சித்தூர் போய் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி போறோம். அப்புறம் அங்க கோவில்லாம் வந்து பார்க்கணும், அதுக்காக சரி அப்படியே போறோம். இறங்கிடுதா? வண்டியில வச்சிருக்காங்க. அந்த இது சாட்சி வச்சிருக்காங்க தலையில கவுச்சுல. இங்கே பாருங்க, ரோட்ல இங்க இட்லி வாங்கணும். இட்லி, கார சட்னி, கொடச்சக்கலை சட்னி சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தெரியலையே எப்படிமா இருக்கு சட்னி? எனக்கு கெட்டி சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குது இல்ல? சேத்தா நீ சொல்லு. நல்லா இருக்குது சட்னி. நான் அது இட்லி கேவலமா இல்லை. சூப்பரா இருக்குப்பா. சாப்பிட்டு பாரு. நல்லா சட்னியும் சூப்பரா. இங்க சூப்பரான டிஃபன் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், செமையா இருந்துச்சு. இங்க பாருங்க, இதுதான் ஹோட்டலு. அப்படியா? இங்க பாருங்க, ஓம் சக்தி டிஃபன் சென்டர். இது என்ன இடம்? இது என்ன? திருத்தணி டு சோழிங்கர் போற ரூட். இங்க சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க டிஃபன் ரேட் பாத்தீங்கன்னா 6 ரூபாய் தான். 6 ரூபாய் தான். இவங்க ஆந்திரா தெலுங்குக்காரங்க போல. கார சட்னி தான் சூப்பரா இருக்கு. செமையா இருந்துச்சு. எல்லாமே இட்லி சூப்பர். வீடியோ போற பைசா கொடுங்க, பைசா உதவிப்பாங்க. ஸ்வேதா எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணாமே வீடியோ பேசிட்டு இருக்கிறோம். ஸ்வேதா நீங்க மட்டன் கூறு காமிக்கிறோம். மட்டன் வைக்கிறேன் டீ குடிக்க வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, காலையில ஐஸ் பைஸ். ரெண்டும் நிற்கிடும். என்ன வாங்கலையா? வாங்கிட்டியா?
இருக்கா நாங்கள் சாப்பிடுமே அதே ஃப்ளேவர் பிளாக் ரைஸ் கீழே பார்த்து நேர்ந்து டக்குன்னு தெரியுது. இங்கே இருக்காதா அந்த பனானா ஃப்ளேவரு? இங்கே இல்லை நம்மளுக்கு தானே அது பிடிச்சிருந்தா நல்லா இருந்துச்சு. ஆனால் நீ அன்னைக்கு எனக்கு கொடுக்கவே இல்லை. இதில் தான் ஆர்டர் போட்டேன். எதில்? பிக் பாஸ்கெட்டில் தானே போட்டோம். ம் வேணுமா? வேணா வேணாம் நீ சொல். ஆமாம் வந்து டீ. ஆ என்னது? என்ன பெருசா இருக்குது? ஏன் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ற? என்ன பிஸ்கெட்டு? சீரக பிஸ்கெட்டா? அதெல்லாம் சாப்பிடுவேன். என்ன சித்ராக்கு அப்படி போன வாட்டி பார்க்கல இல்லை, அதனால என்ன அப்படி பார்க்குறேன். சித்ராக்கு பிடிக்கிறதுக்கு வந்து காமிங்க அங்கே அங்கே காமிங்க கடையை காமிங்க. இருட்டா இருக்கு. எங்கே இருட்டா இருக்கு? இங்க லைட் அடிக்குதுல்ல, அதனால இருட்டா இருக்கு. அப்படியா? குச்சி பாரு. எப்பா எவ்வளோ ஹைட்டா இருக்கு. இருந்துச்சு எவ்வளோ ஹைட், இவ்வளோ தூரம் தூக்குறாங்க போன. சித்தூர் ஸ்பெஷல் சித்ரா காஃபி. ஒரு முறை ருசித்து பாருங்கள் சித்ரா காஃபி. தக்காளி சூப்பராக இல்லை, நல்லா எல்லாமே ஒரே மாதிரி குண்டு குண்டு குண்டா இருக்குங்க. வந்துட்டோம், நாங்கள் சித்தூருக்கு வந்துட்டோம். மாமி வீட்டுக்கு தான் தக்காளி வாங்கிட்டு இருக்கோம். பார்த்துட்டோம், அது இருக்காரு பாருங்க. பயந்துட்டாரு கனவா. மட்டன் 2 கிலோ போறோம். மட்டன் அவங்களுக்கு நாளைக்கு வந்ததே தெரியாது. சசி சொல்லிச்சு எல்லாம் தெரியாது. இதுக்கு வந்தது தெரியாது. எல்லாம் தெரியுது. உங்களை உட்காந்து வச்சு நான் சாப்பிடுவேன். யாரோன்ட்டு பயந்துட்டாரு. திரும்பி நின்று இருந்தா அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரல. ஆட்டோக்கார சும்மா வாங்க வாங்க வாங்கன்னா இவ அப்பதான் புடவை கட்டிட்டு இருந்தா. கொஞ்சம் சுறுசுறுப்பா கட்டுவானு இவ பயத்துல எங்க வந்தாங்க எங்க வந்தாங்கன்னு இவன் சும்மா சொல்ல வாங்குவாங்க. சும்மாவே கௌரி அக்கன் வர சந்தர்ப்பாரு. அதுதான் இப்போ ஒரு ஸ்டாக். ஐயோ விருந்தாளி மேல விருந்தாளியா. கௌரி எப்படி வருவா பாருங்க. ஹிந்தி வரக்கூடாது சொல்லி வந்து ஜெயம் ரவி வந்து ஹிந்தி வரணும் அப்படின்னு
பிரியாணி செய்யலப்பா, இந்த பிரியாணி செய்யலாம்னு சொல்றேன். கரெக்டா வச்சு அன்னைக்கு நம்ம ஆவடியில வாங்குறது உங்களுக்காக தான். அவர் எங்க வாங்கினா கடாய் கட்டுங்க. ஸ்வேதா அதை குத்துருக்காங்க வேறு. தண்ணி வரும் இதுல வச்சுக்கிறேன், பாதி வரும். கத்தி வச்சிருக்கலாம். வெங்காயம் உள்ள கட்டா கண்ணு எரியுமே. ஆஃப் பண்ணி அந்த கடாயில இல்ல வெளிய கட்டுமா? தெரியல, கேளுங்க மாமி. கண்ணு எரியாது உள்ள. சீட் வந்துருங்க. உட்காந்து இங்க வந்து மாமாவோட கைவசை காமிக்கிற சிக்கன் செய்யறதுக்கு அவர் தான் செய்வார். நீ சிக்கன் கிரேவி இங்கே சித்தூர்ல. அந்த கடாய் எத்தனை வெங்காயம் போட்டுருவாங்க? 4 போட வாரிவா. பெருசு பெருசா 4 அரி. அதுதான் அவங்க எடுக்கிறாங்க. பச்சை மிளகாய் ஒரு 4 போடு. அம்மா கொஞ்சம் ஊத்திக்கடி சிக்கன் கிரேவி. இது ஓகேவா? பொரியல் வச்சு சாப்பிடுவோம். சரி உங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? நான் சிக்கன் அடியத்துக்கு அப்ப இன்னும் போட வரும்போது நல்லா எடுத்துட்டு வந்துடும். அப்படிலாம் இல்ல. எல்லாம் எடுத்துட்டு வந்துடும். இது போறாது எங்க குடும்பத்துக்கு. இல்ல இன்னும் வரும்போது எல்லாம் வித்தியாசம் வந்துடும். சரியா போட்டுக்கோ. பா ஃபேன் போட்டிங்கன்னா பறக்கும் மாமா. கண்ணு எரியுமே, சுத்துமே. ஆஃப் பண்ணிடுங்க. அரிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். கண்ணு எரியும், சுத்தம். ஆஃப் பண்ணுங்க கொஞ்ச நேரம். போட்டுக்கோ. அது கது கது போடு தூண்டாம். தூக்க மாத்திரை போட்டுக்கோ. அம்மா இங்க வா வா. பக்காடி வா. எல்லாம் போடுங்க. கடாய் எடுத்து காட்டு பார்க்கலாம். வெகன் பத்தாரே. என்ன ஸ்வீதா செஞ்சிட்டு இருக்க? பொடிமா சிங்கர்மா வெங்காயத்தை வருமா? ஏன் டவுன் ஆயிடுச்சா? பரவாயில்ல, முட்டை உடைச்சு ஊத்து. பரவாயில்ல ஊத்து. இந்த பக்கம் சாப்பாடு ரெடி ஆயிருக்கு. ஸ்வீதாவுக்கு இது முட்டை பொடி மாவு செய்யணும். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா வெங்காயம் வதங்கவே? சரி சரி சரி. முதல்ல எல்லாத்தையும் உடைச்சு ஊத்து, அப்புறமா கலரிக்கும். உப்பு போட்டியா? நான் போட்டுக்கிறா. போட்டுட்டேன். கலர் நான் பேருக்கு பார்த்துட்டு போட்டுக்கோ. ஸ்வேதா முட்டை பொடி மாவு செஞ்சா பாருங்க. சித்தூர்ல வந்து முட்டை பொடி மாவு செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துருக்கா. டேஸ்ட்ல அப்படியே சொரா புட்டு மாதிரி. பாருங்க, சொரா புட்டு மாதிரி டேஸ்ட். சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு வேண்டாம். நல்லா இருக்கு. எப்படிமா இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? பண்ணிக்கிறான். வாயெல்லாம் ஆயிடுச்சு. மனுஷன் கேட்கல. சாப்பிட்டா சூடா அடங்கிட்டு அப்போ சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். நான் சாப்பாடு சாப்பிடணும். செமையா இருக்கு. கரண்டி மேல அது உள்ள போடுமா?
சென்னையில் தான் வேலை பார்த்தா இங்கே வந்து வேலை வச்சிட்டாங்க உங்களுக்கு. நம்மள செய்ய விட்டாங்க. செய்யுங்க செய்யுங்க. என்ன செய்றீங்க? சிக்கன் கிரேவி. இருமையா போட்டாரு அவரு. ஆமா, அவர் வெளியே விட்டாரு, உள்ள வராரு இரும்புறாரு. அதான் மாமியா அக்கா அவங்க தான். எங்கே போறாங்க? தனியா போயிட்டு எங்கன்னா போயிட போற? யாரும் மாமியோட அண்ணன் வீட்டுக்கு தான் அங்க போறாங்க. திரும்பியம்மா தெரியல. சாப்பாடு தான் இருக்கு. வாங்க நீங்க தட்டுறேன் உங்களுக்கும். நான் தான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு இருக்கணும். நீங்க கொஞ்சம் போடுங்க, குழம்பு ஊற்றிப்பேன், அப்புறம் சாம்பார் ரசம். எனக்கு 2 பீஸ் மேலே வேண்டாம். குழம்பு இல்லையா? அதுல குழம்பு அள்ள முடியாது. ஆமா, சதீஷ்க்கு முட்டை அப்படியே எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்க சொல்லு. தேவ முட்டை பொடி மாசு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு? செத்துக்கோ. அவனுக்கு சாப்பாடு ஆமா, எப்படி இருக்கு குழம்பு? கண்ணம்மா குழம்பு எப்படி இருக்கு? சாப்பாடு ஒரு 5 மணி நேரத்துல ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு.